வணக்கம் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நண்பர்களே. இன்னைக்கு இல்ல வேணாம் ஸ்டார்டிங் வந்து போயிட்டேன். வணக்கம் நண்பர்களே நண்பர்களே. நீங்க பேசுங்க மக்காளி. நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். நீங்க பேசுங்க. சரி போயிடலாங்கிறீங்களா? போலாம் போங்க. சரி வாங்க ஒரு ஸ்டெப்ப போட்டு போயிடலாம். கிருபா 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 கிருபா. இன்னைக்கு முதல் டாபிக் அண்ட் முதல் ஷோ. சிறப்பா நச்சுன்னு ஒரு டாபிக் கிடைக்க காத்துட்டு இருந்தோம். என்னையா டாபிக் கிடைச்சதா இல்லையா? யோ டாபிக் இல்லாம என் மேட்ச் முன்னாடி வந்து உட்காருவானா? சரி அதுவும் லாஜிக்கோட பேசணும். சரி அதுவும் கரெக்ட் தான். ஒரு ஃப்ளோல போலான்னு பார்த்தேன். சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தக்குள்ள இறங்கிடுவோமா? கல்யாணத்துல போட்டோ ஷூட்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் நடக்கிற ஸ்வீட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு இது எடுக்கலான்ட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எதுக்கும் எடுத்தாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாரும் திங்க போனதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை நிக்க வச்சு எடுக்கிறதாங்க போட்டோ. அதாவது நீ இந்தாமா இந்த செண்டை இப்படி மாப்பிள்ளை நீங்க இப்படி திரும்பி நில்லுங்க. மாப்பிள்ளை இங்க இப்படி மச்சா இங்க வாங்க நீங்க இப்படி நில்லுங்க. இப்படி வந்து நில்லு இப்படி எடுக்கிறதாங்க போட்டோ ஷூட். இதை விட்டு போட்டு இப்ப என்னென்ன கட்டாவி பண்றாங்க தெரியுங்களா? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. பத்தாவதுக்கு இப்ப எவன் மூஞ்சிலாம் உருன்னு வச்சிருக்கானோ அதை கண்டுபிடிச்சு அதை போட்டோ எடுக்கிறதே கேண்டிடேட் ஒரு இளவு கொண்டு வந்துட்டாங்க. ஆமாங்க. இதுல அந்த ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ்ல இருக்கிற கேண்டிடேட் எல்லாம் பார்க்க முடியாது மனுஷன். ப்ரீ வெட்டிங் மட்டும் இல்லைங்க, இப்ப இந்த இளவு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் வெட்டிங்னு ஒரு இளவு வேற பண்ணிடுறாங்க 100 வாட்டி. 100 வாட்டியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, இந்த போட்டோ ஷூட்டை நான் சொன்னேன். அப்படி ஆக மொத்தத்துல கேமராமேன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். இதுல என்னன்னா நிறைய பார்த்துட்டே இருந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு உண்மை தெரிஞ்சது. இது இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நாங்களும் அதையே பண்ணிருப்போம். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. பையன் புடிச்சிட்டான். ஏங்க இந்த பெரிய முதலாளி பத்தி கேள்விப்பட்டீங்களா? பெரிய முதலாளிங்களா? யார் உங்க கம்பெனில வேலை செய்ய வேலைக்கு இல்லைங்க, அப்புறம் நம்ம மக்கள் பிரதிநிதி நடத்துற ஷோ. யாருங்க மக்கள் பிரதிநிதி? யாருங்க அது? என்ன இப்படி கேட்டீங்க? கமலாசன் ஐயா அவருங்களா? அவரு ஒலியாச்சு, ஒலி வீசுவாரு. அதாவது இப்ப இந்த 2020 காஞ்சு போய் உட்கார்ந்து இருந்த டைம்ல பிக் பாஸ் கொண்டு வந்தாங்க. ஓ பிக் பாஸத்தே நீங்க பெரிய முதலாளி நீங்களா? தெலுங்கு பிக் பாஸ்ல நம்ம சமந்தா அது கூட பேச தத்தவா 4 பேருக்கு வேற இறக்கி விட்டாங்க. புட்டறிவா எங்க ரம்யா பாண்டியன் இருக்காங்க. ஆன்டி வெறிய எங்க அவங்க பத்தி உங்களுக்கு தெரியுமா? பாத்துட்டு இருக்கீங்க நீங்களுமா? இல்ல அப்படி ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போக எவனுக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியுங்க. எல்லாரும் அழகா இருக்காங்களா? அட அது இல்லைங்க, அப்புறம் ஆளாளுக்கு நியாயம் பேசுறாங்க, கோவப்படுறாங்க. இப்ப பிக் பாஸ் எப்படின்னா டிஆர்பி ஏத்துறதுக்கு ஒரே நாள்ல சென்டிமெண்ட், கோபம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொண்டு வந்து டிஆர்பியில எகிரிடுறாங்க. அப்படி எதுக்குங்க அந்த அளவு பாத்துட்டு இருக்கிறீங்க உட்காந்து? எங்க நம்ம 4 பிள்ளைங்க நச்சுனா இருக்குன்னா நீங்க உட்காந்து பாருங்க. நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல நடக்கிற சண்டையோட இந்த பிக் பாஸ் வீட்டுல நடக்கிற சண்டை இருக்குங்க பாருங்களேன். அது நம்ம பைய புத்தியே தான். அடுத்த வீட்டு சண்டையில வந்து சவுண்ட் கொண்டாடுறது நம்ம பைய புத்தி. எங்க நீங்க போய் பாருங்களேன். அது நம்ம பாலா இருக்காரு, நல்லா பாடி எல்லாம் பில்ட் பண்ணி கெத்து கட்டுறாருங்க அவரு. பாலாங்க என்ன பாலா? ஆனா அந்த வர்மா டைரக்டர். அட அந்த மாமா இல்லங்க, நம்ம பாலா பிக் பாஸ்ல. எங்க நேத்து சிவானி கூட ஊட்டி விட்டால ஐஸ்கிரீம் மறந்துட்டீங்களா? இந்த கண்ணு பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா? அப்படிங்களா? சரி ஒரு ரொமான்ஸா போதுங்க. அப்படிங்களா? அந்த பிள்ளைக்கு 19 வயசுல கேட்டீங்களா? ஆமாங்க. வந்த முதல் நாள் அம்மாக்கு பயந்துட்டு இருக்காளுங்க, இப்போ உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காளுங்க. அவரு எத்தனை நாள் தான் இருப்பான்? எத்தனை சான்ஸ் எம்புட்டு போட்டோ எப்படி தெரியுமாங்க உள்ள வந்தானுங்க போட்டோ ஷூட். அதே சொன்னேன். ஆட்டுறது காட்டுறது எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கண்டஸ்டன்ட் இருக்காங்க, பேசுங்க கமான். அப்படி இருக்காங்க. நம்ம கேபர்லாம் சின்ன பொண்ணுங்க இந்த 3 படத்துல நினைச்சிருந்தாலே. ஆனா நம்ம சிவா அண்ணன் கூட தங்கச்சி வினாடி போயெல்லாம் அப்பவே சொன்னாருங்க. அப்பா கேட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். தனுஷ் தப்பு பண்ணிட்டீங்க நீங்க.
இப்ப பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா குஸ்தி ஆயிட்டாங்க. அப்படிங்களா? அது ஏதோ அந்த புரோட்டீனா வெயிட் 316 ஏதோ திருப்புறது காமிச்சிருந்தாங்க. அதாங்க இந்த மாதிரி ஒல்லியா இருக்க எல்லாரும் அதை சாப்பிடுங்க. நல்லா நம்ம கேபர்லாம் பண்ண மாதிரி குஸ்தியா இருக்கலாம். அது குஸ்தியாவா இருக்கு, சண்டைக்காக இது. நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இது காமெடி. அது ஒருத்தர் செம்ம ஸ்டைலா பால்டா இருப்பாங்களே அப்படின்னு. ஏங்க நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி பெரிய சமையல்காரங்க, பெரிய கோவக்காரர், கொளுத்தி போறதே வேலையா வச்சிருக்காங்க மனுஷன். சின்ன ஒரு இத்தினோடு விஷயம். ஆனா இவர் கூட பரவாயில்லைங்க. நம்ம சனம் இருக்காளே, சனம் சனம். அட இப்ப நீங்க ஒரு விஷயம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கவனிக்க மாட்டான். எப்ப கும்பல் சேருதோ அடுத்த நாள் காலையில போய் அப்ப போய் கத்துவாங்கன்னா பாத்துக்கோங்க. நல்லா இருக்குங்களே. அது எப்படின்னா ஒரு இன்டென்ஷன் கிடைக்கணும் மக்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும். முடிஞ்சு போன தூக்கி விடுறாங்களா, எடுத்துவாங்களாமா. ரியோ வேற நகைச்சுவைங்கிற பேர்ல ஏதோ கண்ட கர்மாதத்தை அவங்க எப்பவுமே ஒரு தலபட்சமாவே இருக்காங்க. பேசுறது இல்லையா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே எனக்கு அப்பதான் வந்துச்சு, அடியிலாவே எனக்கு அப்புறம் தான் கிடைச்சது அப்படின்னு ஏதாவது பேசுவாரு. அப்படி இல்ல இல்லைங்க, அடிக்கடி ஷோல வந்துச்சுன்னா அவர் வெற்றி காரணம் அவங்க மனைவி தான். நம்மளுக்கு அப்படிப்பட்ட பொண்ணு ஏங்க கிடைக்க மாட்டேங்குது? 16 வயசே ஆகுது. சரி இருக்கட்டும். நம்ம அர்ச்சனா ஒரு வீட்டின் தலைமை செயலாளர் பொறுப்பை கரெக்டா செய்யறாங்க. அவங்க போட்டு நல்லா இருக்கு. ஏங்க மக்கள் பாக்குறாங்க. அவங்க ஒரு தாய்மை குணம் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இருக்கு. அது அவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல எல்லாத்துக்கும் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கடைக்கு எடுக்க முடியாதுங்க. பரவாயில்லைங்க, ஒரு நல்ல மனுஷி அவங்க. நம்ம ஆதித்து நல்லா பாடுறவரு. மச்சான் ஆதித் மச்சான். அவன் மச்சானா? நீதான் மேல சொல்லு. மேல நீ அவனை பத்தி சொல்லி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு அவனை பத்தி ஒண்ணும் தெரியாது. சூப்பர். மொத்தம் ஒண்ணுத்துக்கு இல்ல, அதுதான் சொல்ல வரோம். ஸ்கிரிப்ட் படி அதுதான். வேற எவன் மச்சான் இருக்கா? அவ்வளவுதான். இதை பத்தி ஒண்ணும் இல்ல அவனுக்கு. போகுது போற போக்கு நம்மளும் அதை பாத்துட்டு போனோம்.